ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்துச்சு. அதுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சில சமயம் ரொம்ப தனிமையா உணரும். புது புது இடங்களை கண்டுபிடிச்சு பார்க்கறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அது காட்டின் ரொம்ப தூரமான யாருமே போகாத ஒரு பகுதிக்கு போச்சு. காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. பறவைகள் கூட சத்தம் போடல. மெதுவா ஒரு பெரிய உயரமான மரத்தை அது பார்த்துச்சு. அந்த மரம் ரொம்ப பழமையானதா இருந்துச்சு. அதோட கிளைகள் வானத்தை நோக்கி படர்ந்து இலைகள் பச்சை பசேலுன்னு மின்னுச்சு. ஆனா அந்த மரத்துல ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கிற மாதிரி குரங்குக்கு தோணுச்சு. குரங்கு மெதுவா அந்த மரத்தை நெருங்குச்சு. கிட்ட போனதும் ஒரு ஆச்சரியம். அந்த மரத்தோட தண்டுல ஒரு முதியவர் முகம் போல ஒரு உருவம் மெதுவா உருவானது. மரத்தோட இலைகள் லேசா ஒளிர ஆரம்பிச்சுச்சு. அது ஒரு சாதாரண மரம் இல்ல, அது ஒரு பேசும் மரம். ஒருவேளை அது ஒரு கற்பக விருட்சமோ என்னவோ. மரத்தின் முகம் ஒரு மெல்லிய புன்னகையோட அமைதியா உட்காரு குட்டி நண்பா அப்படின்னு சொன்ன மாதிரி குரங்குக்கு கேட்டுச்சு. குரங்குக்கு ரொம்ப ஆச்சரியம். அது கண்ணிமைக்காம மரத்தை பார்த்துச்சு. மரத்தோட ஒவ்வொரு இலையிலிருந்தும் ஒரு மெல்லிய ஒளி வந்துச்சு. பேசுற மரம் குரங்குக்கு கதைகள் சொல்ல ஆரம்பிச்சுச்சு. ரொம்ப ரொம்ப பழங்கால கதைகள். காடு எப்படி உருவானது, சூரியன் எப்படி வந்தான், நட்சத்திரங்கள் ஏன் மின்னுதுன்னு நிறைய கதைகளை அது சொல்லுச்சு. ஒவ்வொரு கதை சொல்லும் போதும் மரத்தை சுத்தி சின்ன சின்ன மந்திர காட்சிகள் ஓவியம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த கதைகள்ல மரம், செடி, கொடிகள், விலங்குகள், ஏன் சின்ன சின்ன பூச்சிகள் கூட ஒன்னோட ஒண்ணு எப்படி இணைஞ்சிருக்குன்னு சொல்லுச்சு. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு பெரிய குடும்பம் போல எப்படி வாழணும்னு மரம் குரங்குக்கு மெதுவா புரிய வச்சுச்சு. கதைகள் கேட்டுட்டே இருந்துச்சு குரங்கு. நேரம் போறதே தெரியல. மெதுவா இருட்ட ஆரம்பிச்சுச்சு. மரம் இன்னும் பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சுச்சு. குரங்குக்குள்ள ஒரு அமைதியான உணர்வு பிரவுச்சு. அது அந்த பேசும் மரத்தின் மீது சாய்ஞ்சு கண்களை மூடிச்சு. அந்த கதைகளோட மாயாஜாலத்துல குரங்கு மெதுவா உறங்க ஆரம்பிச்சுச்சு. அது ஒரு அற்புதமான இரவு. பேசும் மரம் குரங்குக்கு வெறும் கதைகளை மட்டும் சொல்லல, இந்த உலகத்தை பத்தின பெரிய உண்மைகளையும் அமைதியையும் கற்றுக் கொடுத்துச்சு.